ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். விஜய் வந்து ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வராங்க. ஆனால் விஜயோட அம்மாவை வந்து மாறனும் வீராவும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. எதனால விஜய் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவும் வந்து அதாவது அவங்க கதை முடிஞ்சு போச்சு, அதுக்கு ராமச்சந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தோம்னா விஜயோட அம்மா உயிரோட வர மாதிரி காட்டுறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருது. விஜய் தான் தப்பு பண்ணுறா, விஜய்க்கு பின்னாடி ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனுக்கு வந்து விஜய் மேலே சந்தேகம் வந்துடுது. ஆனால் எந்த மாதிரிக்கு இருக்குன்னு தெரியலையே. ஏன்னா விஜய் வந்து அந்த ஆளுக்கு வந்து ரூபா கொடுத்தா, அவள் எதுக்காக பணம் கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்குது, நம்ம வீட்டுக்கு போகும்போது அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தான்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவகிட்ட இப்போ கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, அதுவும் அந்த ஆளுக்கு எதுக்காக இவ கொடுத்துருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க விஜயோட ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே விஜயை பத்தின ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா விஜயோட பேக்ல இருந்து ஏதோ வந்து போன் சவுண்ட் மாதிரி கேட்டுட்டு இருக்குது. அப்ப மாறனுக்கு எங்கன்னே தெரியல. உடனே மாறன் வந்து எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பேக் எடுக்கிறாங்க. அந்த பேக்குள்ள இருந்து தான் வந்து போன் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அப்போ விஜய் வந்து வீட்டில் இல்லாத மாதிரி இருக்குது. உடனே மாறன் வந்து அந்த போனை பார்க்குறாங்க. அப்போ அதில் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. உடனே வந்து மாறனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னது, விஜயோட ஃபோனில் இருந்தால் அம்மான வந்து ஃபோனில் வந்து அவள் பஞ்சு வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரவும் உடனே வீராவை கூப்பிடுறாங்க. அப்போ வீரா வந்து என்ன மாறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ சத்தம் போடாமல் வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கவும் இங்கே பார்த்தியா விஜய் வந்து அவள் பேக்கில் ஃபோன் வச்சிருக்கிறா, அந்த ஃபோனில் வந்து அம்மானு சேவ் பண்ணி வச்சிருக்குது. இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து இவளுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க, நீ வந்து விஜயோட குரல்லையே வந்து பேசு அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறா, விஜயோட ஃபோனில் அம்மானு சேவ் பண்ணி வச்சிருக்கிறா, அதுவும் உங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, என்னதான் தெரியல அப்படிங்கும்போது என்னென்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ விஜயோட குரலில் பேசு, அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது உண்மை கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா வீராவும் வந்து அவங்க அம்மானு சொல்லி போட்டிருக்கிறாங்களா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜயோட குரல்லையே பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எங்கே விஜய் நீ போயிட்ட, உனக்காக நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் விஜய்க்கு அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க. அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மாவை ஒரு இடத்துக்கு வர சொல் அப்படின்ட்டு ஒரு இடத்த சொல்லவும் அது பிரகாரம் பார்த்தோம்னா வீராவும் வந்து அம்மா நான் உங்களை அவசரமாக பார்க்கணும், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படிங்கவும் உடனே வந்து சரிம்மா அப்படிங்கிறாங்க. எதுக்காக என்னை வர சொல்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம நேரில் பேசிக்கிடலாம், நீங்கள் உடனே அங்கே வாங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஃபோனை வச்சதுமே அப்போ வீராவுக்கும் மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வீரா வந்து அவங்க மாறனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாறா என்ன நடக்குன்னே தெரியலையே, எனக்கு ஏற்கனவே விஜய் மேலே ஒரு சந்தேகம் இருந்தது உண்மைதான், ஆனால் விஜயோட அம்மாலாம் உயிரோடு இருக்கிறாங்க, அப்போ நம்மகிட்ட போய் சொன்னாலா, எதுக்காக ஒரு அனாதை என்னை வந்து ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு என்னெல்லாம் நம்மகிட்ட பேசிட்டு இருந்தா அப்படிங்கவும் அப்போ மாறன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு விஜய் வந்து ஒருத்தருக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, எந்த இடத்துல வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த இடத்த சொல்கிறாங்க. இது கட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற, அது விஜய் அந்த பணத்தை கொடுத்தா அப்படிங்கும்போது அப்போ நீயும் பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் பார்த்தேன், ஆனால் முகத்தை பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த விஜய் நல்லவ கிடையாது, இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது, இந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம ஐயோ பான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்தோம், ஆனால் அது எதுவுமே கிடையாது, இவ திட்டப்பட்டு தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறா, எதுக்காக வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் சரி வா நம்ம உடனே அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் வந்து அங்கே கிளம்புதாங்க. அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே போனதுமே ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து பரதா போட்டுட்டு ஒரு லேடி வரவும் உடனே அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜயோட ஃபோன் வந்து வீரா கையில் தான் இருக்குது. விஜய் நான் வந்துட்டேன், நீ சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது அம்மா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க அதாவது அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்த சொல்லவும் அப்போ பரதா போட்டுட்டு வந்திருக்கிறாங்களா, அதுதான் விஜயோட அம்மா, அவங்க முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி போட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் வந்து நேராக அவங்க போகிறாங்க. அங்கே போனதுமே மாறனும் வீராவும் பார்த்ததுமே அவங்க ஓடுறதுக்காக இருக்கிறாங்க. உடனே மாறன் வந்து அவங்களை கையும் கொள்ளாமல் பிடிச்சிருந்தாங்க. நீங்கள் தானே விஜயோட அம்மா அப்படின்னு சொல்லும் போது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க விஜயோட ஃபோனில் இருந்து அவங்களுக்கு பண்ணவும் அவங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அப்போ நீங்கள் தானே விஜயோட அம்மா, எங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அம்மா எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா நீ விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி நீ கூப்பிடு அப்படிங்கவும் உடனே வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா வீரா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்டே பேச சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து விஜய் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து விஜயும் வாரம் அப்படிங்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மாறனும் வீராவும் வந்து விஜயோட அம்மா கூட இருக்கிறத ஒருவேளை அவங்க பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க. விஜய் வந்து இவங்க 3 வந்து ஒன்று சேர பார்த்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம 3 ஒன்று சேர்ந்து பார்த்தானா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து எஸ்கேப் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 ஒளிஞ்சிருப்பாங்களா, அப்படியே வந்து விஜய் வந்து பார்த்துட்டாலும் கண்டிப்பாக வந்து இவங்க கையில் மாட்டிக்காமல் அவங்க எஸ்கேப் ஆகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து வீராவும் மாறனும் வந்து அவங்க விஜயோட அம்மாவை கையங்குளமாக பிடிச்சிருவாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிச்சிட்ருக்கிறீங்க, அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எதுக்காக விஜய் வந்து தன்னோட அம்மா அப்பாலாம் வந்து அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுனா எதுக்காக இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவகிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, அப்போது அவள் வந்து ஒரு ஏழை, அது மட்டும் இல்லாமல் தனக்கு எதுவுமே வந்து அதாவது தனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட கிடையாது மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருந்தா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எங்கள் அப்பா அவளை பாவம் பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தார். எதுக்காக இப்படிலாம் வந்து நாடகம் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கிறா, இதுக்கு பின்னாடி என்ன தான் நடந்துட்டு இருக்குது, எங்கள் குடும்பத்தை வந்து அவள் பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டிருக்கிறா, உங்களுடைய இது பிளான் தான் என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து விஜயோட அம்மாவிட்ட கேட்பாங்க. விஜயோட அம்மா வந்து உண்மையை சொல்லுவாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து மாறன் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்களா. ஆக மொத்தத்தில் விஜயும் அவங்க அம்மாவையும் வந்து மாறனும் அவங்க வீரம் வந்து அவங்க 2 பேரும் அழைச்சிட்டு வருவாங்களா ராமச்சந்திரன் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக. ஏன்னா எல்லா உண்மையும் உடனே தெரியணும்னு சொன்னாக்கி அவங்கள வந்து ராமச்சந்திரன் கிட்ட அழைச்சிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த கதையை கொஞ்சம் கூட இழுத்துக்கிட்டு போகிற மாதிரிக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயோட அம்மா மாறன்கிட்டே வீராகிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி போகிற மாதிரிக்கு தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து தான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரிக்கு இருக்குது. விஜயோட அம்மா யாருன்னு தெரியல. அவங்க அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்களா, ஒருவேளை அவங்க அப்பா வந்து அவங்க கதை முடிஞ்சிருக்கனால ராமச்சந்திரன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக விஜயும் அவங்க அம்மாவும் பிளான் பண்ணி இந்த மாதிரிக்கெலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.